அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்க 38 பேர் கொண்ட குழுவை முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் அமைத்திருந்தார். 19 அணிகளாக அவர்கள் பிரிந்து கள ஆய்வை நடத்தி அந்த அறிக்கையை இன்று திமுக தலைவரிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதான் இன்று நேர்பட பேசுவின் பேசுபொருள். பல்வேறு புதிய யோசனைகள் அதில் கூறப்பட்டிருக்கின்றன, பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. திமுக வரும் காலத்தில் தனித்து போட்டியிடலாம் என்ற அறிவுரையும் ஆலோசனைகளும் அதில் வழங்கப்பட்டிருப்பதாகலாம் செய்திகள் வருகிறது. இதெல்லாம் தான் இன்று நேர்பட பேசுவின் பேசுபொருள். தனித்து போட்டி புது யோசனை திமுகவுக்கு என்ன பலன் தரும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு டி என் ரகு இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு சிவப்பிரியன், ஊடகங்களில் வந்த செய்திகள் அடிப்படையில் தான் பேச வேண்டியது இருக்கு. 3000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டுறவு சங்கம், ஆவின் போன்ற தேர்தல்களை நடத்தல. அறங்காவலர் குழு நியமனங்கள்ல திரு சேகர் பாபு அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அமைச்சர்களின் உதவியாளர்களை நேரடியாக போய் சந்திக்கவே முடியல. பல நேரங்களில் பல மணி நேரம் காத்திருந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க கட்சிக்காரங்களே. திமுக அரசு, திமுக கட்சி அப்படின்னு வாக்கு வங்கி பிரிஞ்சிருக்கு. அதுவும் கூட நிலையான வாக்கு வங்கியை உருவாக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடைவெளி இருந்திருக்கு. மகளிர் உரிமை தொகையை பெறாத பெண்கள் அதிருப்தி அடைஞ்சு இந்த முறை திமுகவுக்கு வாக்களிக்கல. திரு விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு மாவட்ட தலைமையிடம் சொல்லியும் கூட அவர்கள் கட்சி தலைமையிட்ட அதை கொண்டு போய் சேர்த்ததாக தெரியல. அப்புறம் கட்சியில் உள்ள இளைஞர்களை சரியாக அவங்க பயன்படுத்தல. மூத்த நிர்வாகிகளை தேர்தல் பணிகளுக்கு அவங்க பயன்படுத்தல. அரசு சார்ந்த நியமன பதவிகளில் கட்சிக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இதெல்லாம் ஊடகங்கள் வந்த செய்திகள் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். என்ன சந்தேகம்னா, ஒரு புதிய கட்சி, தாவேகா மாதிரியான ஒரு புதிய கட்சி இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கு. ஒரு தேர்தலுக்கு பிறகு, 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா ஒரு கலாய்வு அப்படிங்கிறது தேவைப்படும் அந்த கட்சிக்கு. திமுக 75 ஆண்டுகள் நிறைவு செய்த கட்சி. பவள விழாவை கொண்டாடி விட்டார்கள். பல ஆண்டுகள் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க. இந்த கலாய்வில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ரொம்ப எளிதாக களைய வேண்டிய குற்றச்சாட்டுகளாக இருக்கு. இதை செய்யாததுனாலே அந்த கட்சி தோத்து போச்சு. இதெல்லாம் ஒரு சில காரணங்கள் தான் அவங்க சொல்லியிருக்கிறது தான். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை எப்படி கையாள்றது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி, வெளியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி. உள்ள அவங்களுக்கு தெரியுது அவங்களோட இன்டர்னல் உள்ள வெளியான இல்லை, உள்ள வந்து உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் தான் அது, ஒரு டீம் இல்லை, 4 டீம் வச்சுருந்தாங்க. 4 வெவ்வேறு டீம் வச்சு ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும் பொழுது உள்ள அவங்களுக்கு வர்ற இன்புட்ஸ் எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் ஸ்வெல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க இன்டர்னல் மீட்டிங்ஸில் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ பெருமளவில் திமுகவினுடைய முதல் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கவே இல்லை. அப்போது கீழே இருக்கிற கேடருக்கு யார் எதிரின்னே தெரியல. அவங்க எல்லாம் டிமாரலைஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து தெரியுது இங்கே ஒரு கிரவுண்ட் ஸ்வெல் இருக்குன்னு மாவட்ட தலைமைக்கு சொல்கிறாங்க. முடிகிறவங்க வந்து, ஏன்னா திமுக மாதிரி ஒரு கட்சியில் வந்து இங்கே யார் வேணாலும் அறிவாலயத்துக்கு வந்து ஒரு சில தகவல்களை சொல்லிட்டு போகலாம். ஸோ முக்கியமானவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த தகவல்கள்லாம் கூட சொன்ன பிறகு கூட நீங்கள் வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ உள்ளே வந்து அவங்களுக்கு தெரியுது விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் ஸ்வெல் இருக்குது. அதுக்கு என்னென்ன பண்ணமோ உள்ளுக்குள்ளே அவங்க அந்த ஸ்டெப்ஸை எடுக்கிறாங்க. ஆனால் வெளியில் பயம் இல்லாத மாதிரியே காட்டிக்கிறாங்க. இதில் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களே இப்போ அதை சொல்கிறாங்க. பலமில்லாதவர்களை வந்து நாம் எதிர்த்துட்டோம், பலமானவர்களை நாம் எதிர்க்கலை அப்படிங்கிறது. இப்போ சிக்கல் அங்கே தான் இருக்கு. அதில் எனக்கு ஒரு சந்தேகம், அதை தெளிவுபடுத்துங்க. திரு விஜய்க்கு செல்வாக்கு நாளுக்கு நாள் கூடிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து சொல்லாமல் இருக்காங்களா? கட்சிக்குள்ள பரிமாறாமல் இருக்காங்களா? இல்லை திரு விஜய் குறித்து அதிகமாக பேசி அவரை விமர்சனம் செய்து இன்னும் செல்வாக்க அதிகப்படுத்த வேண்டியதில் அவரை விமர்சிக்காமலேயே கடந்து போவது
நமக்கு நல்லது அப்படின்ற அடிப்படையில் அவங்க அமைதியாக இருந்தாங்க. ரெண்டு விதமா அணுகி இருக்க முடியும். விமர்சிக்காமலே கடந்து போகலான்றதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப திமுகவை மட்டும்தான் அட்டாக் பண்ணாரு. திமுக வந்து அதிமுகவை அட்டாக் பண்ணுச்சு, பிஜேபி அட்டாக் பண்ணுச்சு, தாவேக்காவை வேற விதமா விஜய் அவர்களுடைய பெயரை சொல்லாம புதுசா வந்தவங்க அப்படின்னு அட்டாக் பண்ணாங்க. ஆனா விஜயோட அட்டாக் வந்து முழுக்க முழுக்க திமுக மேல மட்டும்தான் இருக்கு. திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் கொண்டு போனார். ஸோ அப்போ விஜய் அவர்களும் அவருடைய கட்சியினரும் திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு திமுகவில் வந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இல்ல அதுதான் சார். இப்போ புதிய கட்சி 2 ஆண்டுகள் அவங்க என்னன்னா அவங்க திமுகவை எதிர்க்கிறதன் மூலமாக தன்னை அவங்களுக்கு நிகரா பொசிஷன் பண்ணலாம்னு ஒரு ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும். ஆனா திமுக தாவேக்க அளவுக்கு இறங்கி வந்து தானே விமர்சனம் வைக்கணும். அதை தவிர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சதுல ஏதாவது தவிர்க்கலாம்னு யோசிச்சது தவறா சரியாங்கிறது இல்ல. உங்களுடைய ரிப்போர்ட்ஸும் சொல்லுது அவருக்கு வந்து கிரவுண்ட் ஸ்வெல், அவர் தான் நிறைய இடங்கள்ல நமக்கு சேலஞ்சரா இருக்காரு அப்படின்னும் போது நீங்க ஒரு முடிவெடுத்து அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளுக்காக நீங்க பதில் சொல்ல. ஒரு பேச்சுக்கா கேட்கிறேன், ரொம்ப கடுமையா தாவேக்கா திமுகன்னு அவங்களும் பொசிஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவும் கவுண்டர் அட்டாக்கா தாவேக்கா வெர்சஸ் திமுகனே பொசிஷன் பண்ணுதுன்னா 100 இடங்கள் வாங்கினவர் இன்னும் அதிகமான இடங்களை பெற்றுவதற்கு அதுக்கு அவங்களே வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிருக்காதா? இல்ல அப்படியும் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு வந்து இவங்க வந்து அவர் தான் விஜய் அவர்கள் தான் தங்களுடைய எதிரின்னு சொல்லியிருந்தா உள்ள கீழே கேடர்ஸ் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலைஸும் ஒரு சில இடங்கள்ல மட்டுப்படுத்தவும் செஞ்சிருக்கலாம். பண்ணிருக்கலாம், நிச்சயமா பண்ணிருக்கலாம். அந்த கிளாரிட்டி இல்லை. இன்னொன்னு அந்த ஏற்கனவே எல்லா மீடியா ரிப்போர்ட்ஸும் சொல்ற ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி ஏஜென்சிஸ். ஏன்னா திமுக போன்ற ஒரு கட்சிக்கு நீங்க சொன்ன மாதிரி 75 ஆண்டு கால கட்சிக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாம் தேவையே படலை. அவருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சு, அவருக்குன்னு கீழே இருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் வரும். அந்த இன்டெலிஜென்ஸை வச்சுதான் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பண்ணுவார். அவர் பெருசா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யாரையும் கேட்டது. அப்ப இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலோ மற்ற கட்சிகளும் ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கல, அதனால லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருந்தது. திமுகவும் வச்சுக்கல, மற்ற கட்சிகள் வச்சாச்சு, தேசிய கட்சிகள் வச்சுட்டாங்க, மாநில கட்சிகள் வச்சுக்கிட்டாங்க. நீங்க ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் அப்படிங்கிறது வந்து 2004 காங்கிரஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தாவேக்காவுக்கு வேலை செய்த திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் அப்போ 2004 காங்கிரஸுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2013 சித்தராமையா அவர்கள் ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருந்தாரு. நிதிஷ்குமார் 2010 வச்சிருந்தாரு. இதெல்லாம் பெருசா யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த 2 ஆளுமைகளும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் பக்கமே போல. ஜெயலலிதா அவர்களுக்கு மேக்சிமம் ஸ்ட்ராட்டஜி அட்வைஸ் வேணும்னா சசிகலா அவர்கள், கருணாநிதி அவர்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி அட்வைஸ் வேணும்னா கே அன்பழகனும் திரு ஆற்காடு வீராசாமியும் மட்டும்தான். அப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து கீழே இருந்து இன்புட்ஸ் வந்தது. ஸோ ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் அதிகமா நம்ப என்ன ஆகுதுன்னா நீங்க கட்சிக்காரங்களை கைவிட்டுட்டீங்க. இடைவெளி இருந்திருக்கு கட்சிக்கும் ஸ்ட்ராட்டஜி டீமுக்கும். என்னன்னா உங்களுக்கு கட்சியில இருந்து தலைமையில இருந்து வரக்கூடிய அந்த தகவல்கள், அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி டீம் மூலமா மட்டும்தான் வருது, உங்களுக்கு கட்சியில இருந்து வரமாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது, கட்சியில இருந்து வர்றது போய் சேரல தலைமைக்கு வருது. இல்ல அத சொல்ல முடியல. கட்சியில இருந்து ஒரு இன்புட் கொடுத்தாலும் ஸ்ட்ராட்டஜி டீம் மூலமா கீழே கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி டீம் தான் டிசைட் பண்றாங்க இந்த கேண்டிடேட் எப்படி பண்ணணும், எப்படி வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும். இன்னொன்னு வந்து வைப் வித் எம்கேஎஸ் அப்படிங்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து அந்த அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் எப்படி வந்து மீடியா முன்னால நிக்கணுங்கிறது எல்லாத்தையுமே ஸ்ட்ராட்டஜி டீம் டிசைட் பண்ணப்போ அப்ப கட்சிக்கு என்ன பங்கு இருக்கு, என்ன வேலை இருக்குன்னு ஒரு கேள்வி. ஓகே திரு சாமிநாதன், தொடர்ந்து தேர்தல்கள்ல திமுக ஜெயிக்குது. 2019 ஜெயிக்குது, 21 ஜெயிக்குது, 24 ஜெயிக்குது, 26 அவங்களுக்கு தோல்வி. இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் அப்பெல்லாம் கூட தான் இருக்காங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கதா இருக்கிறதெல்லாமும் அப்பவும் இருந்திருக்கும், அதே காலகட்டத்திலையும் இருந்திருக்கும். ஆனால் இந்த 26 தேர்தலுக்கு பிறகு இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுதில்ல. இது எல்லா காலங்கள்லையும் இருக்கும், அதிமுக கிட்டையும் இருக்கும், திமுக கிட்டையும் இருக்கும். ஆனா விஜய்ங்கிற ஃபேக்டர் தானே இங்க முக்கியமானதா இருந்துச்சு. இல்ல இந்த குற்றச்சாட்டுகள் பலவீனப்படுத்திருச்சா திமுகவை? இல்ல, விஜய் தான் முதன்மையாக காரணமாக இருந்தது. நீங்க 2019 இருந்து தொடர் வெற்றி, 2016 விஜய் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வெற்றியை பெறுகிறார்கள், அந்த ஆண்டிலே மரணித்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வலுவான எதிரியவே திமுக சந்திக்கலை. நீங்க தமிழ்நாட்டுல திமுக ஒரு வலுவான எதிரியவே அதற்கு பின்பு எதிர்கொள்ளல. பாஜகவை முன்னால் நிறுத்தினாங்க. 19 பாராளுமன்ற தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல் தொடர் வெற்றிகளை பெறுது. முதன்முறையாக ஒரு வலுவான எதிரியவே உங்க 19 தேர்தலுக்கு பின்பு இப்பதான் சந்திக்கிறாங்க.
அப்ப அது ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்கு. அப்ப இதனால் வர கண்ணு கட்டிய தூரம் வரை எதிர்கட்சி இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பேசியிருந்தார் தேர்தலுக்கு முன்பு, நீங்க பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் நீங்கள் எதிர்கட்சி அப்படின்னாரு. அப்ப இன்றைக்கு திமுகவோட இந்த நிலைமைக்கு ஒருவேளை திமுகவே காரணம் சார். நீங்க அதிமுகவை ஒரு வலுவான எதிரியாக முதல்ல திமுக மதிப்பீடு செய்திருந்தா களம் 2 முனை போட்டி அப்படிங்கிற கோணத்துல கூட ஒருவேளை இருந்திருக்கலாம். பட் இவர்கள் தொடர்ந்து பாஜகவை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அதிமுக ஆட்டத்திலே இல்லை என்கிற தோற்றத்தையும் திமுக தான் உருவாக்குனாங்க. அது ஒரு வகையில விஜய் அவர்களுக்கு பிளஸ்ஸா மாறிடுச்சு. அவரும் களத்தில் இல்லாதவர்கள்ட்டார். அப்ப விஜய் முதன்முறையாக ஒரு களத்துக்கு 2019க்கு பின்பு ஒரு வலுவான எதிரியை சந்திக்கிற பொழுது திமுக தோல்வி அடைந்து விட்டார். இதுதான் முதல் புள்ளி. ரெண்டாவது, அவங்க வியூக வகுப்பு சார் சொன்னது ரொம்ப சரியானது. வியூக வகுப்பாளர்கள்ல மிதமிஞ்சிய ஒரு நம்பிக்கை ஒன்று. வியூக வகுப்பாளர்களை நம்பினது மட்டும் இல்லாம தொண்டர்களோடு இந்த இணக்கம் ரொம்ப கேள்விக்குறியாயிருச்சு சார். நீங்க எந்த வகையில நான் கேள்விக்குறியாயிருச்சுன்னு சொல்லுறேன். உள்ளாட்சி தேர்தலை நடத்தல. நீங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தினீங்கன்னா உங்க ரூலிங் பார்ட்டியா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது நடத்தியிருந்தா கிட்டத்தட்ட திமுகவில் இருக்கக்கூடிய எளிய தொண்டர்கள் பஞ்சாயத்து தலைவராக வந்திருப்பாங்க, ஒன்றிய கவுன்சிலராக வந்திருப்பாங்க. அவங்க கிரவுண்ட்ல சொல்றது எடுபட்டு இருக்கும். என்னதான் விஜயாலை வீசினாலும் அவங்களால பலனடைந்தவர்கள் உருவாயிருப்பாங்க. கூட்டுறவு சங்க தேர்தல் நீங்க இதெல்லாம் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது நடத்தினாதான் எளிமையான தொண்டர்கள் அதிகாரத்துக்கு வர முடியும். அந்த இடம் ஒரு கேள்விக்குறியாயிருச்சு ஒன்று. இன்னொன்று, இந்த வியூக வகுப்பு நிறுவனங்கள் இவங்களை மட்டும் எப்படி இயக்கணும்னு சொல்லல, தொண்டர்களை எப்படி நடத்தணும்னு கைட் பண்ணிட்டாங்க. அந்த இடம் தான் தொண்டர்களுக்கும் அவர்களுக்குமான இடைவெளியாகி விட்டது. நீங்க தீபாவளி, பொங்கல் போன்ற நேரங்கள்ல ஏதோ ஒரு கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்களுக்கு பரிசு தொகை கொடுக்குற மாதிரி கட்சியினுடைய தொண்டர்களுக்கு 3000, 5000, கட்சியில 25 அமைப்புகள் இருக்கு சார், கிளை அமைப்புகள் இருக்கு. நீங்க ஒரு தாய் அமைப்புக்கு மட்டும் ஒரு நிதி வருது, கீழே இருக்கிற மற்ற அமைப்புகளுக்கு போடங்கும் போது அவங்களுக்குள்ள நேற்று வரையும் நம்ம கொள்கை பிடிப்போடு வேலை செய்தோம், இன்னைக்கு நம்மளை நிறுவனமயமாக்கிட்டாங்கிற ஒரு அச்சமும் அந்த தொண்டர்களுக்கு வருது. இன்னொன்று, கடந்த கால திமுக அரசுல எவ்வளவு டிரான்ஸ்பர் நடந்திருக்கும், எவ்வளவு திமுக அவங்க எல்லாம் ஜெயிக்க வைக்கும் போது அவங்க மேல கோபம் வரலையா? அவங்க மேல அவங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. 2019 ஜெயிக்க வச்சாங்க ஸ்ட்ராட்டஜி டீம், 21 ஜெயிக்க வச்சாங்க, 24 ஜெயிக்க வச்சாங்க. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்னால ஜெயிச்சோம் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோட தானே இருந்தாங்க. அந்த பொறுப்பை அந்த டீம் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க ஜெயிக்க வச்சாங்கன்னு தானே கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்க. அப்படி இருந்திருக்க மாட்டாங்களா? இல்ல சார், போட்டி இருக்கிற போது தானே ஜெயிக்க வைக்கணும். போட்டி இந்த தேர்தல் தானே இருந்திருக்கிறது. நீங்க 2019 40க்கு 39 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 39க்கு 38 சீட்டு ஜெயிக்கிறாங்க. தேனியில மட்டும்தான் EVK இளங்கோவன் அவர்கள் தோக்குறாரு. நீங்க 2021 10 ஆண்டு எதிர்கட்சி ஜெயலலிதா அவர்கள் இல்ல. நீங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் வேலை செய்யாட்டாலும் கூட திமுக தான் அந்த தேர்தலை ஜெயிச்சிருக்கணும். 66 இடங்கள்ல அதிமுக அடங்கி போயிருது. நீங்க பாஜக எதிர்ப்பை தூக்கி அதிமுக தலையில் வைக்கிற பொழுது 24 தேர்தல் அதிமுக பிரதான எதிர்கட்சி சார், பிரதமர் வேட்பாளரே இல்ல. அந்த தேர்தல் வெற்றியை நம்ம எப்படி 24 மட்டும்தான் நீங்க அப்படி சொல்ல முடியும். நீங்க 19 இடைத்தேர்தல்களில் ஜெயிச்சு அதிமுக ஆட்சியை தக்க வச்சிருச்சு. 21 கூட 5% இடைவெளி தான், கூட்டணியாக 75 இடங்களை அதிமுக பெற்றுருச்சு. 10 ஆண்டுகளுக்கு பிறகான ஆட்சி அதற்கு பிறகான அதிருப்தினா கூட அவங்க செய்யறாங்க. அப்போ அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம், அங்க அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படிங்கிறது அங்க தேவைப்பட்டதான். இப்ப பேசுறோம் அவங்க தேவையில்லை, கட்சிக்காரங்களே போதும்னு. அந்த காலகட்டத்தில் வெற்றி வரும்போது அப்படி பேசியிருப்போமா? இல்ல சார், 21 அவங்க ஆளுங்கட்சியாக இல்ல. ஆளுங்கட்சியாக பின்பு அதன் மீதான மதிப்பீடும் உருவாகுது இல்ல. நீங்க இந்த கடந்த 5 ஆண்டு காலங்கள்ல ஆளுங்கட்சியின் மீதான மதிப்பீடு உருவாகுது. இன்னொன்னு, நீங்க இந்த தேர்தல் வியூக நிறுவனங்களுக்கு நீங்க சார் சொன்னாரு, இப்ப கூட சார் சொன்னதை போல, சிவபிரியன் சார் சொன்னதை போல, ஜெயலலிதா அவர்கள் 2014 மோடியா லேடியா தானே ஒரு வார்த்தை கேட்டாங்க. 37 சீட்டு அந்த பார்லிமெண்ட்லயே ஜெயிச்சிருக்காங்களே. அப்ப இந்த முறை ஏன் இவ்வளவு சர்ச்சைகள் வருதுன்னா, நான் அதுதான் சார், தொண்டர்களை எப்படி நடத்தணும், எப்படி அணுகணுங்கிற இடமும் அந்த வியூக நிறுவனங்கள் கையில போயிருச்சு. இன்னொன்னு, சர்வே எடுத்தாங்க சார், பல கட்ட சர்வே எடுத்தாங்க. நீங்க விஜயனுடைய செல்வாக்கு எடுத்ததை விட திமுக யாருக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துல மாவட்ட செயலாளர் எடுத்துட்டே இருப்பாங்க, அடுத்த ஒரு பாத்தீங்கன்னா மாநகர செயலாளர் பேர் எடுப்பாங்க. நீங்க அரசினுடைய திட்டங்களுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கு, கிட்டத்தட்ட மற்ற விஷயங்களுக்கு எவ்வளவு ரியாக்ஷன் இருக்கு என்பதை விட முழுக்க முழுக்க யாருக்கு சீட்டு கொடுக்கணும், யாருக்கு கொடுத்தா ஜெயிக்கணும் சொந்த கட்சிக்குள்ளேயே சர்வே எடுக்கிறதுல நிறைய நேரத்தை விரயம் பண்ணிட்டாங்க. அது மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு. இதுல சொல்லியிருக்கிற அந்த விஷயங்கள்ல, அறிக்கையில இருக்கிற விஷயங்கள்ல, கூட்டுறவு சங்கம் ஆவின் தேர்தல்கள்ல நடத்தல, அதனால கட்சியினருக்கு அதிருப்தி. அந்த தேர்தல் நடத்தி அதுல ஒரு தரப்பு கட்சியினர் வெற்றி பெற்று இன்னொரு தரப்பு கட்சியினருக்கு அதுல வாய்ப்பு கிடைக்காம போகும் பட்சத்துல அவங்களுக்கும் அதிருப்தி வரலாம். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்கள் அதிருப்தி அடைஞ்சாங்கன்னு. அப்ப பெற்ற பெண்கள் எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா திமுகவுக்கு?
இல்ல போடலையே சார். 1,31,00,000 பயனாளிகள். திமுக தனித்து ஓட்டை அவ்வளவு வாங்கலையே. சரி, அப்ப போடல. அப்போ எல்லாருக்கும் கொடுத்திருந்தாலும் போட்டிருக்க தானே மாட்டாங்க. எல்லாருக்கும் அனைத்து பெண்களுக்கும் அப்படின்னே திமுக கொடுத்துருக்குன்னே வச்சுக்குவோம். அப்போ அவங்களும் போட்டிருக்க தானே மாட்டாங்க. அவங்க விஜய்னு முடிவு பண்ண பிறகு கொடுத்தாலும் போட்டிருக்க மாட்டாங்க, கொடுக்கலன்னு போட்டிருக்க மாட்டாங்க. அப்படித்தானே? இல்ல சார், விஜய் என்று அவர்கள் முடிவெடுத்தாங்கன்னா கரூர் சம்பவத்துல இன்னைக்கு அதிமுக எடுத்த நிலைப்பாடுக்கும் திமுக எடுத்த நிலைப்பாடுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? அதிமுக அவரை ஊர் ஊரா போய் பரப்புரை செய்து அவர் மீதான விமர்சனத்தை இல்லாமல் பார்த்து கொண்டது. திமுக இன்னும் கொஞ்சம் களத்துல போய் சொல்லிருக்கலாமே. நீங்க விஜய் எதிர்க்கவே இல்லையே சார். நீங்க வியூக வகுப்பாளர்கள் செயல்பாட்டினுடைய அடிப்படையில நம்ம விமர்சிக்க கூடாதுன்னா, விஜய் இவ்வளவு பெரிய சக்தியாக இருக்கிறார். 34-35% வாக்கு எடுத்திருக்கிறார். அவர் களத்துல வந்திருக்காரு. நீங்க விஜய்க்கு எதிராக திமுக என்ன வகையான முன்னெடுப்புகளை செய்தது? நீங்க களத்துல போய் சொல்லியிருக்கணுமே, மக்கள் மன்றத்துல பேசியிருக்கணும். ஒரு அறிவு திருவிழா மட்டும் நடத்தினா போதுமா? அறிவு திருவிழா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ஸ் டிஎம்கே கூட்டம் நடத்துறது இது மட்டுமே இல்லையே. களத்துல விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்திருக்கும் பொழுது இளைஞர்களை ஈர்ப்பதற்கு என்பது 2வது நிலை. அதை திமுக செய்துட்டு தான் இருந்தாங்க. திட்டங்களின் வழியாவே செஞ்சாங்க. புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் நிறைய செஞ்சாங்க. விஜய களத்துல விமர்சிக்கவே இல்லையே. நீங்க அப்ப ஒரு வியூக வகுப்பு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட விஜயை விமர்சிக்கிறது தான் இன்னைக்கு அரசியல் மைய புள்ளியா விஜய் வந்துட்டாரு அப்படின்னு கணிக்க தவறியதா, அல்லது அப்படி கணித்ததை திமுக நிராகரித்ததா? இந்த 2 கேள்விக்குள்ளதானே இருக்கும். அதான் ஏற்கனவே நான் திரு சிவப்பிரியன்ட்ட கேட்டதான். விஜயோட செல்வாக்கு நாளுக்கு நாள் கூடுது அப்படின்றத தெரிஞ்சு அவங்க சொல்லாம விட்டுருக்கணும். இல்ல விஜயை விமர்சிப்பதன் மூலமாக அவருடைய செல்வாக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்பை நாமளே ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அப்படின்னு அமைதியா இருந்திருக்கலாம். இப்பதான் சார் இதுக்குதான் சார் பதிலா சொல்றேன். அப்ப களத்திலே இல்லாதவர்கள் பாஜகவை விஜய் சொல்றாரு. அப்ப களத்திலேயே இல்லாதவர்களை விமர்சிக்கிற பொழுது தனக்கு லாபம் இருக்கு. களத்துல இருக்கிறவரை விமர்சித்தால் அவர் வளர்ந்து விடுவார்னா இதான் ரிசல்ட் வரும். அப்ப நீங்க களத்துல இருக்கிறவர்களை விமர்சித்தால் தானே, அந்த கட்சியினுடைய பலத்தை உணர்ந்தால் தானே. களத்திலேயே இல்லாதவர்கள் பாஜகன்னு சொல்றதுல விஜய்க்கு லாபம் இருக்கு. ஆனா திமுகவுக்கு களத்துல இருக்கிறாங்க பாஜகன்னு சொல்றதுலதான் லாபம் இருக்கிறதாக அவங்க கடந்த 3 தேர்தல்களையும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றி இருக்கிறார்கள். ஆமா, நிச்சயமா சார், நிச்சயமா அதைத்தான் பின்பற்றி இருக்காங்க. அப்ப உண்மையிலேயே களத்தில் இருப்பவரா விஜய் இருந்திருக்கிறார்ல. அப்ப அவரை விமர்சித்திருந்தா, நீங்க விஜய் விமர்சிச்சிருந்தாதான் தொண்டனுக்கு அந்த மெசேஜ் போயிருக்கும் சார். நீங்க தலைமை விமர்சிச்சாதான், மாவட்ட நிர்வாகிகள் விமர்சித்தாதான் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உண்மையிலேயே விஜயும் நம்ம ஊர்ல இவ்வளவு ஓட்டு எடுக்கப்படுறாரு. நீங்க இன்னைக்கு இந்த பூத் லெவல் ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா திமுக அதிமுக 2 கட்சிக்காரர்கள் ஏன் கீழே இருக்கிற தொண்டர்கள் பதட்டம் அடைகிறாங்க? அவங்களுக்கு தெரியவே செய்யாது இவ்வளவு தூரம் பலம் இருக்கு. அவங்க சர்வே எடுக்கல. அவங்க முழுக்க முழுக்க எதை நம்பி இருந்தாங்க? நம்ம திட்டங்களால் பயனடைந்தவங்க, அதிமுக ஆட்சியில பயனடைந்தவங்க, திமுக ஆட்சியில பயனடைந்தவங்க அப்படின்னு அவர்கள் ஒரு பட்டியலை வைத்து கணக்கு பாக்குறாங்க. 200 ஓட்டு 800 ஓட்டு ஒவ்வொரு பூத்திலையும் வாங்கியிருக்கல. அப்ப தலைமைகள் சுதாகரிச்சிருக்கணும். ஓகே, இந்த தலைமை, இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ்னுடைய தலையீடு இதெல்லாம் வெற்றி பெற்ற டைம்ல கூட டிஎம்கேல நிறைய இதுல புகைச்சல் இருந்தது. அவங்க தேவையே இல்லை, நமக்கு 159 சீட் வரும்போது அவங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கேண்டிடேட் செலெக்ஷன் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. அப்ப அவங்க வெற்றிக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்ப தோல்விக்கு அவங்க தான் கிரெடிட் எடுத்துக்கணும். வெற்றிக்கு மட்டும் நாங்க கிரெடிட் எடுத்துப்போம். அப்ப மட்டும் பிரசாந்த் கிஷோருக்கு எல்லாத்துக்குமே சொல்லும் பொழுது பெண் டீம் பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்கல்ல. தேர்தல் தோல்விக்கு நாங்க பொறுப்பு இல்ல சார், பொறுப்பேத்துக்கிறதே இல்ல. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பொறுப்பேத்துக்கிறத தவிர வேற எல்லா விஷயங்களையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பொறுப்பேற்பா நான் பார்க்கல. ஒரு திமுக போன்றவருக்கு இப்ப இந்த முறை 2019, 21, 24க்கும் இப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் ஒரே ஸ்ட்ராட்டஜி இல்ல. ஜெயிச்ச இந்த சமயத்திலேயாவது அவங்க நாங்க தான் வெற்றிக்கு காரணம்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா தோல்வின்னு வரும்போது பொறுப்பேத்துக்கிறாங்க. இல்ல ஸ்ட்ராட்டஜி டீம் ஒண்ணுதான். கடந்த தேர்தலில் இந்த முறை தான் மல்டிபிள். அது வேற பிரச்சனை. ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இல்ல, ஒன்னு சொல்றது இன்னொன்னு கேட்காது. ஸோ 4 பேர் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, இன்னொன்னு மாவட்ட செயலாளர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யாரு இம்ப்ளிமெண்ட் பண்றது? செந்தில், எளிதாக சரி செஞ்சிருக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை கூட திமுக கவனிக்கலையா அப்படின்னு தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது. சார், எப்பொழுதுமே ஒரு அழகான பழமொழி உண்டு இல்லையா? தோல்வி அனாதை குழந்தை, வெற்றிக்கு 1000 தந்தைகள். அது அப்படித்தான். தோல்வி வருகின்ற பொழுது அன்னைக்கே நான் சொன்னேங்க, என் பேச்சை மட்டும் கேட்டிருந்தான்னு நான் உள்பட எல்லாருமே சொல்லுவோம். இதை மட்டும் செஞ்சிருந்தாங்கன்னா தான் சரியா இருக்கும்னு. அது தவறும் இல்லை, அது ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒன்று தான். ஆனால் ஒரு தலைமைக்கான அழகு என்பது தோல்விக்கு முழுமையாக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னது. உண்மைக்கு வெகு தூரம் விலகி நிற்குதா அதில் இருக்கிற விஷயம்? இல்லை, நான் சொல்லிடுறேன். அதை ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டார். தோல்விக்கு நீங்க பரஸ்பரம் யாரையும் பழி தீர்க்க வேண்டாம், பழி சொல்ல வேண்டாம். ஒரு தலைமையாக, தலைவனாக தோல்விக்கு முழுமையான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டார். வெற்றிக்கு நீங்கள் உரிமை எடுத்துக்கொள்ளுங்கள், தோல்விக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார்.
முதல்ல ஒரு ஜனநாயகத்தினுடைய ஆகச்சிறந்த பண்பு என்பது தோல்விக்கு பொறுப்பேற்பது. அதை அவர் செஞ்சிருக்கிறாரு. தோல்வி குறித்து ஆராய்வது, அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு சரி செய்வது, அது ஒரு நல்ல தலைமை கழகு. அதை நோக்கி ஒரு குழுவை போட்டு நகர்த்தியிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமற்று நமக்கு ஊடகங்களின் வழியாக கிடைக்கக்கூடிய சோர்சஸ் மூலம் கிடைக்கக்கூடிய செவி வழி செய்திகள். இது முற்றிலும் உண்மை இல்லைன்னு ஒதுக்கிடவும் முடியாது. இதுதான் அதிகாரப்பூர்வமான செய்தியா அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. ஸோ இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நம்ம உரையாடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து எடுத்து இல்லை, இதெல்லாம் இந்த குழு சமர்ப்பிச்சதுனால மட்டும் நம்ம இதெல்லாம் பேசல. இல்லை, பல ஆண்டுகளாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த குழு சமர்ப்பிக்கவே இல்லைனாலும் வரலைனாலும் 1000 முறை இந்த போன்ற விவாத அரங்குகளில் பேசப்பட்ட விஷயம் தான். அதுல இருந்து எடுக்கிறேன். இப்போ நீங்க இதில் ஒன்று எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து நிறைய பேசியிருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு இந்த என்ன சொல்றது, அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் தேர்தலை நடத்தாதது, ஆவின் தேர்தல் நடத்தாதது, அப்புறம் வந்து அரசு பொறுப்புகளில் வந்து கட்சியினர் நியமன பொறுப்புகள். இப்போ நீங்கள் இதை எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 2006, நான் ஏற்கனவே புதிய முறையில் ஒரு வாட்டி சொன்னேன், 2006, 2011 இவற்றையெல்லாம் செய்த போது அதில் நடக்கக்கூடிய தவறுகள் இருக்கு இல்லையா? எஸ், அஃப்கோர்ஸ் அங்கே சில தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் ஊடகங்களினால் அந்த இயல்பாக அது எவ்வளவு நடந்துச்சோ அதை விட கூட கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யப்பட்டுச்சு. அது எப்பவுமே நான் சொல்லுவேன், அதிமுகவுக்கோ பாஜகவிற்கோ மற்றவர்களுக்கோ இருக்கக்கூடிய ஒரு பிரிவேஜ் திமுகவுக்கு இருக்காது. கூடுதலாக தொலைமை சுற்றுதலோடு உரிமையோடு பலரும் சுட்டி காட்டுவார்கள். அது தொலைமை சுற்றுதலாவே நான் பார்க்குறேன். திமுக மீது இருக்கக்கூடிய அக்கறையில இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிப்பாங்க. முறைகேடு செஞ்சு திமுகவே ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, நான் சொல்றது அட்ராசிட்டி, அராஜகம், கட்சியினர் அராஜகம் பார்த்தீங்களா, கவுன்சிலர் அராஜகம் பார்த்தீங்களா, கட்சிக்காரங்க அராஜகம் அப்படிங்கிற ஒரு பேர் திமுகவிற்கு ஏற்படுத்தப்பட்டுச்சு கடந்த காலங்களில். அப்போ அதில் கொஞ்சம் கான்சியஸாக போய் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொறுப்புகளில் நாம் வந்து கட்சியினர் நியமிக்கின்ற பொழுது அது வந்து ஒரு சிக்கலை கொடுத்துருதோ என்ற ஒரு காரணத்தில் பல இடங்கள்ல வந்து அந்த பொறுப்புகளை நியமிக்காம அரசு அதிகாரிகளை மட்டும் வைத்து அது வந்து இயங்குச்சு. அது கட்சியினர் மத்தியில் ஒரு சோர்வை கொடுத்துச்சான்னா கொடுத்துச்சு. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதுவே ஒரு விதத்தில் செட்பேக் ஆயிடக்கூடாதுன்னு தான் நினைச்சு அதை செஞ்சாங்க. அப்போ இப்போ சரி, ஒருவேளை இப்படி எடுத்து பாருங்களேன், இது வந்து 2 பக்கமும் கற்குள்ள பட்டயம் என்று விவிலியத்தில் வர மாதிரி தான். ஒருவேளை இது எல்லாத்தையும் செஞ்சிருந்தாங்க, இப்போ இந்த போஸ்டிங்லாம் ஆட்கள் போட்டிருந்தாங்க, ஒருவேளை தோத்துட்டாங்க. இந்த கூட்டுறவு சொசைட்டிஸ், ஆவின் இது உள்ளாட்சி தேர்தல்களில் திமுகவினர் பண்ண அட்ராசிட்டி தாங்க காரணம். அப்போ இப்படி பேசலாம், அதை தவிர்த்திருக்கலாங்க அப்படின்னு கூட என்ன செய்யலாம், அப்ப பேசலாம். சோ இது வந்து எப்படி வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், இது எடுத்துக்க முடியும். ஏன்னா 2006, 2011 நம்ம அதையும் நம்ம அலசி ஆராய்ந்தோம். அப்போ ஒரு தலைமை என்ன செய்யுது, ஓகே நமக்கு 2011 இந்த சிக்கல் வந்துச்சு, அதனால நாம அதுல இன்னும் கொஞ்சம் கான்சியஸா இருப்போம், சரியான அதிகாரிகளை வச்சுப்போம், அதிகாரிகளை வந்து நம்ம வந்து வச்சு இதுகளெல்லாம் செஞ்சிருவோம் என்று வருகின்ற பொழுது முழுசா அதிகாரிகளே நம்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையும் வருகிறது. ஸோ இது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தான் ஆகணும் சார். வெற்றிக்கு பங்கெடுக்கின்ற பொழுது தோல்வி குறித்து வரக்கூடிய விமர்சனங்கள், விவாதங்கள், இதை எதிர்கொண்ட வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போதும் நீங்க சொல்ற இதே குற்றச்சாட்டு வரும். அப்ப உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டாம். இல்ல, உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம இல்ல, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருந்தாங்க. இல்ல எல்லா தேர்தல் உள்ளாட்சி முறையிலையும் இந்த சிக்கல். உள்ளாட்சி தேர்தல் எப்பொழுது நடத்தாம நின்னாங்கன்னா, கடைசி எனக்கு தெரிஞ்சு ஃபியூ மந்த்ஸ், மேபி 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன், சில உள்ளாட்சிகள் ஏற்கனவே பதவி முடிந்த உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் முடிந்து வருகின்ற பொழுது சேர்த்து நடத்தலாம் என்று இருந்தார்களே தவிர, எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற காரணத்தினால் உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நடத்தாம இல்லை. அதை திருப்பி 96 கலைஞர் வந்த பிறகுதான் மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் நினைவு கூறுறோம். அதனால் உள்ளாட்சி தேர்தலை 5 நடத்தாமல் இல்லை, எல்லா மாநகராட்சிகளுக்கும் மேயர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஸோ அது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. இப்படி 1000 ரீசன் சொல்லலாம் நீங்கள் வந்து இது நடக்கல. இப்போ பெரும்பாலான பிரச்சனை எங்கே வருது, கட்சிக்காரங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட நடக்கலைங்க. உடச்சி பேசுவோமே, நேர்பட பேசல. கட்சிக்காரங்க போய் கேட்டால் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கல, கட்சிக்காரங்க பாதி பேருக்கு வேலை கிடைக்கல, இந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா எங்கங்க, அவ்வளவும் கட்சிக்காரங்களுக்கே தாங்க போட்டுது இந்த கவர்மெண்ட். அதனால தான் ஸோ ஒரு இக்கட்டான நெருக்கடிக்குள்ள தான் என்ன செஞ்சது, அந்த கட்சி நின்றுச்சு. கட்சிக்காரங்களுக்கு செஞ்சா கட்சிக்காரங்களுக்கு முழுதா செஞ்சுட்டாங்கிற விமர்சனம் வந்து அது ஒரு விதமான எதிர்வினை பார்வை வச்சுது. கட்சிக்காரங்களுக்கு செய்யாத போது கட்சிக்காரங்களே கண்டுக்கலங்க, கீழே இருக்க கட்சிக்காரங்க கண்டுக்கிட்டாங்களா அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் வருது. இல்ல இதுல என்ன, ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். திருமுறை பக்கம் கருப்பு சோப்பு கொடியை கட்டிட்டு சர்வபுர்னு கார்ல போறாங்க அப்படின்னா யாரும் வராதீங்கப்பா. ஏங்க, தலைமைச் செயலகத்தில் கரை வெட்டி கட்டி ஒருத்தனை பார்க்க முடியுதா, அப்படி ஒரு விமர்சனம். சரி, கரை வெட்டி கட்டி கட்சி கொடியோட ஒரு 10 பேர் வந்தான்னா என்னங்க, கட்சி கொடியை கட்டிட்டு திரும்புற பக்கம்லாம் கட்சிக்காரனா தாங்க இருக்கிறாங்க, அதனால தலைமைச் செயலகமா அறிவாலயமா அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு சார்? இது வந்து எப்படி பண்ணாலும் என்ன வரும்,
விமர்சனம் வரும். இவங்க இந்த பக்கம் போனா இந்த சிக்கல் வருதுன்னு அந்த பக்கம் போனாங்க. இப்ப அந்த பக்கம் போனதுனால அந்த பக்கம் மீட்டிங் இல்ல அதான் அப்படின்னு. அப்போ இல்ல கொஞ்சம் நகர்ந்து நடுவுல வந்துதான் தீரணும். இல்ல சார், ஏதோ ஒரு இடத்துக்கு வருவாங்க, அது அவங்க பார்த்துப்பாங்க. என்னன்னா கட்சி தலைமை ஸ்ட்ராட்டஜி டீம் கட்சி அப்படின்னு இதுக்கும் இங்கேயும் இடைவெளி இங்கேயும் இடைவெளின்னு அப்படி விலகி நிக்கிறாங்களா? அப்படிலாம் ஏன்னா நிலையான வாக்கு வங்கிய திமுக உருவாக்கல, நிலையான வாக்காளர்கள்ங்கிறது இல்லையே. யார் சொன்னா அப்படி? இப்ப எவ்வளவு வித்தியாசம்னு சொல்லுங்க. 234 தொகுதியில் போட்டிட்டு தாவேகா வாங்கிய வாக்கு எவ்வளவு? 1,72,00,000. 164 தொகுதிகளில் போட்டிட்டு வாங்கிய வாக்கு 1,19,00,000. திமுக மட்டும் சொல்ற கூட்டணி இல்லாம. கூட்டணியோடு சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 14 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். கூட்டணி இல்லாம பாத்தீங்கன்னா வெறும் 50 லட்சம் வாக்கு வித்தியாசம். அதுல எவ்வளவு தொகுதி குறைச்சு போட்டிட்டு இருக்காங்க? 70 தொகுதி குறைத்து போட்டிட்டு, 70 தொகுதிகளில் அதிகமாக போட்டிட்டு தாவேகா அந்த வாக்கை வாங்கி இருக்கிறது, மாற்றுக்கிறது இல்ல. நீங்க எங்க வாக்கு போயிடுச்சு திமுகவுக்கு? கூட்டணியாக சேர்த்து 2.5 விழுக்காடு தான் சார் வித்தியாசம். அப்போ வாக்கே இல்லைங்கிறது எந்த, நீங்க இந்த தேர்தல் விடுங்க. நான் என்ன சொல்றேன், 2016 நல்ல கேள்வி சார், முக்கியமான கேள்வி. திமுகவுக்கான வாக்கு வங்கி என்னங்கிறத நம்ம எக்ஸாக்டா பார்க்கலாம். 2016 தேர்தல் திமுக, காங்கிரஸ், IUML, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்டவர்கள் ஒரு அணி. இன்றைக்கு திமுக அணியில் இருந்த மதிமுக, தேமுதிக, விசிக, 2 கம்யூனிஸ்டுகள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா GK மூப்பனார், இவங்க ஒரு அணி. அதிமுக ஒரு அணி. கிட்டத்தட்ட அதிமுக தனித்து போட்டிடுச்சு 2-3 சிறிய கட்சிகளோட, அவங்க ரெட்டலை சின்னத்துல. 2 கட்சிக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? அணிக்கு 1 விழுக்காடு. அதிமுக 41 விழுக்காடு, திமுக அணி 40 விழுக்காடு. இதுல காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய வாக்கை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, 2014 காங்கிரஸ் தனித்து போட்டிடுச்சு. 2014 காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு வாங்கிய விழுக்காடு 4 விழுக்காடு. இவங்களோட எல்லாம் சேர்த்து ஒரு 5 விழுக்காட கழிச்சிங்கன்னா கூட திமுக தனித்து பெற்ற வாக்குகள் 35 விழுக்காடு. ஆனா திமுக அப்போ எத்தனை தொகுதியில போட்டிட்டுச்சு? நீங்க அந்த கணக்கு பண்ணீங்கன்னா ஒருவேளை அந்த தேர்தலிலேயே திமுக தனித்து போட்டி இருந்தால் கூட ஆட்சியை பிடித்திருக்க கூடும். நான் திருப்பி சொல்றேன், இப்ப 70 தொகுதி திமுக குறைத்து போட்டிட்டு வெறும் 50 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அதனாலதான் கட்சிக்காரன் என்ன முடிவு வர்றான்னா, எங்க தனித்தே போட்டிடலாங்க அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் கட்சிக்காரர்கள் வருகிறார்கள் என்றால், நீங்க தனித்து விடப்பட்டார்களா என்பதில்லை. இங்க இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த சுற்றுல பேசும். திரு ரகு, இந்த பக்கம் நகர்ந்தா கட்சிக்காரங்களுக்கு அனுசரணையா இருக்கும், ஆனா மக்கள்கிட்ட அதிருப்தியை சந்திக்க வேண்டி வரும். இந்த பக்கம் நகரும் பட்சத்தில் மக்கள்கிட்ட நமக்கு ஆதரவு கிடைக்கும், ஆனால் கட்சிக்காரங்கள்ட்ட அதிருப்தி வரும் அப்படின்னு நினைச்ச ஒரு கட்சி செயல்படுது. ஆனால் 2 தரப்புலையுமே அதிருப்தி, மாற்றம் அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னொரு பக்கம் நகர்ந்துறாங்க, கட்சிக்காரங்களும் திமுக மேல கோபமா இருக்கிறாங்கன்னா இது எப்படி சமாளித்திருக்க முடியும் திமுக? செந்தில் சொன்னது ஆக்சுவலாக வேலிட் பாயிண்ட். அது நீங்க இப்போ உள்ளாட்சி தேர்தல், கூட்டுறவு சங்க தேர்தலாம் நடத்தாதனால தான் திமுக தோத்துதா கேட்குறேன். செய்ய வேண்டியதை செய்யாதனால தான் தோத்துதா? அந்த பொதுமக்கள் வாக்கு போடாதனால தோத்துருக்காங்க, கட்சிக்காரங்க போடாதனால கிடையாது. இப்ப திமுக பரம்பரையா திமுக 1 கோடி வாக்கு வந்துருச்சு. அதான் சொல்றேன், பரம்பரையா திமுக வாக்கு போடுறவங்க, வாக்கு செலுத்துறவங்க வேற ஒருத்தவங்க போட்டுருக்க மாட்டாங்க. அவங்க பசங்க வேணா போட்டிருக்கலாம் மாத்தி, அவங்க விஜய்க்கோ ஏடிஎம்கேக்கோ போட்டிருக்க மாட்டாங்க. பிரச்சனை அது கிடையாது. அந்த உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமா திமுகவுடைய ஒரு கவலை கூட நியாயமானது. ஏன்னா நீங்க பல உள்ளாட்சி பிரதிநிதிகள், கவுன்சிலர்ஸே எடுத்துங்க, சென்னையில பள்ளிக்கரணையில ஒரு திமுக கவுன்சிலர் மக்களுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கறதுக்கு தடையா இருந்திருக்கிறாரு. அவங்க டாக்ஸ் கட்டி நாங்க எங்களுக்கு குடிநீர் இணைப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. கார்பரேஷன் அபிஷியல்ஸை அவர் ஓட வெட்டிருக்கிறாரு. அவரை பார்க்கணும், நியாயப்படி அதுவே கிடைக்காம இருந்திருக்குது. அங்க கவுன்சிலர் தேவையாங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு இல்ல. இப்போ இந்த மாதிரி பல ஊர்கள். அப்புறம் திமுக நிர்வகிச்சுட்டு இருந்த நகராட்சிகள்ல மேயர் பிரச்சனை பல இடங்கள்ல தேர்தல் சமயத்துல அவங்க திமுக காரங்களே சேர்ந்து திமுக மேயரை பதவி விட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுல என்ன பிரச்சனை வந்திருக்கும்? அந்த கேள்வி எழுது இல்ல, ஏதோ பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துருது இல்ல. ஆனா கேரளா மாடல் நம்ம இதுல பின்பற்றணும். நம்ம திராவிட மாடல், தமிழ்நாடு மாடல்லாம் சொல்லணும்ல, பஞ்சாயத்து ராஜ் விஷயத்துல, உள்ளாட்சி தேர்தல் விஷயத்துல எப்படியா இருந்தாலும் கிளாக் ஒர்க் மாதிரி எலெக்ஷன் நடந்தே தீரணும். அது ஆளுங்கட்சிக்கு இப்போ சாதகமா இருக்குமா, எதிர்கட்சிக்கு சாதகமா இருக்குமா, இந்த மாதிரி கவலையெல்லாம் படாம பண்ணணும். ஆனா ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்தா வேலை நடக்குங்கிறது போய் அவங்களே தடையாயிடுறாங்க. நான் திமுக மட்டும் சொல்லல, நீங்க இங்க வச்சிருக்கிற குற்றச்சாட்டு கட்சிக்காரங்கள்ட்ட இருந்து திமுக தலைமை விலகி நிக்குது. ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட இருந்து திமுக மக்கள்லாம் எந்த கட்சி, ஆமா, அதாவது இதெல்லாம் ஒரு மைனர் காரணங்கள். கட்சிக்காரங்க திமுகவை சேர்ந்த அடிமட்ட கட்சிக்காரங்களுக்கு பலன் கிடைக்கலங்கிற குற்றச்சாட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க. நானே நிறைய கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. வரலப்பா, மற்றவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் வரலப்பா அப்படிங்கிறது. இதெல்லாம் தோல்விக்கு முக்கியமான காரணமா இருக்காது.
கொஞ்சம் வந்து நீங்க சின்ன சின்ன காரணமா இருக்கலாம். மெயினான காரணம் எந்த கட்சியும் சாராதவர்களுக்கு திமுக நல்ல விஷயங்களை செஞ்சிருந்தாலும் ஏன் ஒரு வெறுப்பு இருக்குங்கிறத அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். மக்கள்கிட்ட இருந்து திமுகவுக்கு அதுதான் நான் நேத்திக்கு வந்து நான் ஒரு 3 இடத்துக்கு போனேன். வந்து விக்டோரியா பப்ளிக் ஹாலு, அதுக்கப்புறம் ஷெனாய் நகர்ல ஒரு பப்ளிக் பிளே கிரவுண்டு, அப்புறம் இன்னைக்கு காலையில் அண்ணா யூனிவர்சிட்டி இது அண்ணா லைப்ரரி போனோம். எல்லாமே திமுக உருவாக்கின விஷயங்கள் அவ்வளோ இம்ப்ரெசிவா இருக்குது. ஒரு பப்ளிக் பிளே கிரவுண்ட்ஸ் சிறப்பாக மெயின்டைன் பண்ணப்படுது. குழந்தைங்க வந்து அவ்வளோ பேர் விளையாடுறாங்க. விக்டோரியா பப்ளிக் ஹாலு 30 கோடி கொடுத்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. உள்ளார ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அண்ணா லைப்ரரி வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹப்பாக மாறி இருக்கு இளைஞர்களுக்கு. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். ஆனால் இந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் தாண்டி நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. அதையும் தாண்டி வெறுப்பு ஏன் வருது அப்படிங்கிறத திரு ஸ்டாலின் வந்து ரியலைஸ் பண்ணணும். அது இந்த ஈகோ அதுதான் சார். அதை வெறுப்புன்னு டிஃபைன் பண்ணுமா இல்ல திரு விஜய் மீதான அபிமானமும் இருக்கு. அது அடுத்தது வரேன். இந்த ஒரு அந்த ஒவ்வாமைக்கு என்ன காரணம்னு அவரு ரியலைஸ் பண்ணல. அதுதான் அது ஒவ்வாமைன்னு சொல்லணுமா இல்ல திரு விஜய் மீதான அதிக அபிமானத்துல விஜய் வரதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல. விஜய் வரதுக்கு முன்னாடி 2016 எலெக்ஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அதுல நான் திரு சாமிநாதன்ட்டையும் கேட்டேன்ல, எல்லா பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கல அப்படின்றதுல அதிருப்தி அடைந்த பெண்கள் திமுகவுக்கு வாக்களிக்கல அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா 1,17,00,000 பெண்கள் பயன்பெற்றாங்கல்ல மகளிர் உரிமை தொகையில. 1,17,00,000 பெண்களும் வாக்களிச்சுட்டாங்களா? பயன்பெற்ற 1,31,00,000 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களா வாக்களிச்சுட்டாங்களா? இல்ல அதுல 50% தவறு. அந்த மாதிரி பேசுறதே தவறு. நீங்க மகாராஷ்டிரால வந்து இதே மாதிரி ஸ்கீம்ல ஆண்கள் வாங்கியிருக்காங்க. பெண்களுக்கான ஸ்கீம்ல லட்சக்கணக்கான ஆண்கள் பணம் வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், கார் உள்ளவங்க, வீடு உள்ளவங்க வாங்கியிருக்காங்க. அதை அதிகரிக்கிறதுங்கிறது வந்து அறத்துக்கு எதிரானது. யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் போகணும். நீங்க வாக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாரி வழங்குறதுக்கான திட்டம் கிடையாது. அதெல்லாம் ஒரு காரணமாவே சொல்லக்கூடாது. டார்கெட்டடா தான் இருக்கணும். உண்மையிலேயே தகுதி உள்ள பெண்கள் வாங்கிட்டு பலன் அடைஞ்சிட்டு அவங்க போடாம இருந்தாங்கன்னா ஏன் போடாம இருந்தாங்கன்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவபிரியன் சொன்னார் இல்லையா, ஆற்காடு வீராசாமி, அன்பழகன், அதுல முக்கியமான ஆளை விட்டாரு. முரசொலி மாறன் கருணாநிதி அவர்கள்கிட்ட தப்புன்னா தைரியமா சொல்றதுக்கான ஒரு இடத்துல அவர் இருந்தாரு. இப்போ அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு யாரு இருக்கான்னு கேட்கிறேன்னா, தலைவரே தப்பு இது அதாவது வெறும் புகழுரையை மட்டும் கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்மள கிரிட்டிசைஸ் பண்ற ஆட்களை பக்கத்துல வச்சிருக்கணும். பாராட்டு விழாக்கள்ல வெறும் பாராட்டுரை மட்டும் தான் வரும். நீங்க தவறா செய்றீங்க, வேற பக்கம் போறீங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லணும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி டீம்ல அவருடைய மருமகனே இருந்தா யாரு சொல்றது? யாரு போய் வந்து அவர் தப்பு செய்யறாரு, பெண் டீம் செய்து சரி கிடையாது. இந்த திமுகவை விட திமுக ஈகோ சிஸ்டம் எல்லாம் மக்களுக்கு கோபம் வரலாம், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு யாரு சொல்லுவா? அவர் கேட்பார்ல, சொன்னா கேட்பார்ல, தயாரா தான் இருக்கிற டெமோக்ராட்டிக் பர்சன் தான் திரு ஸ்டாலின். இதெல்லாம் அவர்கிட்ட போய் யாரு சொன்னாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி எழுது. பிஜேபி வந்து 2014 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருந்தாங்க. இப்ப யாரு வச்சிருக்கா? பெங்கால் எலெக்ஷன் எப்படி ஜெயிச்சாங்க? ஸ்ட்ராட்டஜி டீம் இல்லாமலே ஜெயிச்சிருக்காங்க. இன்ஹவுஸ் பீப்புள் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே ஸ்ட்ராட்டஜி டீமே தேவைப்படாத ஒரு கட்சினா திமுக தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதெல்லாம் ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்வி. அப்புறம் ஏடிஎம்கேல வந்தவங்களுக்கு ஏன் தூக்கி கொடுக்குறீங்க? உங்களுக்கு கொள்கை முக்கியமா அல்லது எலெக்ஷன்ல ஜெயிக்க வேண்டியது முக்கியமா? அப்ப சேகர் பாபு என்ன பெருசா கொள்கையில இருக்காரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. தாவேக்காவிலையும் மாற்று கட்சியில இருந்து வந்த 100 பேருக்கு அவங்களும் வாய்ப்பு இல்ல. தாவேக்கா வந்து 1949 அண்ணாவால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி கிடையாது. கொள்கை அதுக்கு பேஸ் கிடையாது. அதோடைய பேஸ் வசீகரத்தன்மை, ஒரு தனி மனிதருடைய வசீகரத்தன்மை. அண்ணாக்கு வசீகரத்தன்மை இருந்தா கூட அவரு வந்து எவ்வளவு விஷயம், உலகத்துல உள்ள எல்லா விஷயத்தையும் பத்தி பேசியிருக்காரு. கொள்கைக்கு ஒரு அடிப்படை கொடுத்திருக்காரு திமுகவுக்கு. அப்படிப்பட்ட கட்சி நீங்க வந்து தாவேக்காவோட நீங்க அதை கம்பேர் பண்ணல. திமுக மீதான ஒவ்வாமை, திமுக அரசு மீதான அதிருப்தி அப்படின்னு இந்த தேர்தல் முடிவை டிஃபைன் பண்ணணுமா இல்ல திரு விஜய் மீதான அதீத அதாவது நான் திமுக மேல உள்ள ஒவ்வாமை நான் சரின்னு நான் சொல்லல, நான் ஜஸ்டிஃபை பண்ணல. தீய சக்திங்கிறத நான் எதுக்குறேன். திமுக மட்டும் தமிழ்நாடு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்றேன். விஜய் சொல்றது 100% தப்பு. அந்த மாதிரி பைனரிலாம் உருவாக்க கூடாது. அவரு வந்து திமுக மேல உள்ள ஒவ்வாமை முடிஞ்சு போச்சு. திரு ஸ்டாலின் கடந்த 5 வருடமா வேற விதமா ஆட்சி பண்ணியிருக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிற போது அதை விஜய் வந்து தன்னோட பாப்புலாரிட்டியோட சேர்த்து அதையும் கூர்மைப்படுத்தி இருக்கிறாரு. அதோடைய செல் பை டேட் முடிஞ்சதுன்னு நினைச்சோம். அத வந்து அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரல் பெனிஃபிட் இருக்குன்னு காமிச்சிருக்காரு. அதுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வேணும்னா எடப்பாடி பழனிசாமியால முடியாது. ஒரு வசீகர தலைமை வேணும்ங்கறத இவர் காமிச்சிருக்காரு. இதெல்லாம் தான் நம்ம இந்த எலெக்ஷன்ல எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இடைவேளைக்கு போனோம். சுருக்கம் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக சொல்றேன். ஒரு வாரத்தை குறிச்சு அவர் தோழர்ல சொன்ன மாதிரி பெரிய ஒவ்வாமை வெறுப்பெல்லாம் இல்ல. அப்படி இருந்துருச்சுன்னா நான் திருப்பி சொல்றேன்,
91 திமுக தோற்றது போன்ற ஒரு தோல்வி இது அல்ல. 96 அஇஅதிமுக தோற்றது போன்ற ஒரு தோல்வி அல்ல. இந்த தேர்தலில் நடந்திருப்பது நல்லா தாங்க பண்ணாங்க, இருந்தாலும் புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்ற பல பேருடைய ஸ்டேட்மெண்ட்டை பொதுவெளியில் நம்மால் பார்க்க முடிந்தது ஒன்று. இன்னொன்று, இந்த தேர்தல் மும்முனை போட்டியாக அமைந்தது. ரொம்ப முக்கியமானது அதாங்க. அஇஅதிமுக வாக்குகள் யாருக்கு போச்சு? ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கேவுக்கு சாலிடா இருந்த ஓட்டு இருக்கு இல்லையா, அது எந்த பக்கம் போயிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவிகே பக்கம் போயிருக்குது. ஏடிஎம்கேக்கான ஓட்டு டிவிகே பக்கம் போயிருக்குது. டிஎம்கேவுக்கான ஓட்டு டிஎம்கே தக்க வைக்கப்பட்டிருக்குது. ஒன்று. இன்னொன்று, எல்லாத்துக்கும் விஜய் எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டா இது எதையும் எதுவுமே மறுபரிசீலனை இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆன்டி இன்கம்பன்சிலயோ ஒவ்வாமையிலயோ வேண்டா வெறுப்பாவோ மக்கள் விஜய்க்கு வாக்களிக்கவில்லை. நல்லா தான் பண்ணிருக்காங்க. 50 வருஷமா 2 பேரையும் பார்த்துட்டோம், ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறார்ல என்ற ஒரு பார்வைக்கு அவருடைய திரை வசீகரம் கை கொடுத்தது என்பதை தேர்தல் முடிவுகளை நான் திருப்பி சொல்றேன். எத்தனை லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம்? 14 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். திரு சாமிநாதன், கட்சி தரப்புல கொடுத்த இந்த ஆலோசனைகள் பரிந்துரைகளை கட்சி தலைமை ஆக்கப்பூர்வமா அதை எதிர்கொண்டு அதை சரி செய்வாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு இந்த விவாதம் நகரணும் அப்படின்னா அதுல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தனித்து போட்டி அப்படின்னு பல பேர் யோசனைகள் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. கூட்டணி கட்சிகள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தனித்து போட்டி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகரலான்னு. ஒருவேளை திமுக அதை செய்யும் பட்சத்தில் அந்த கட்சிக்கான சாதக பாதகங்கள் என்ன? இல்ல, தனித்து போட்டி என்பது தொண்டர்களுடைய விருப்பம் என்பதை தாண்டி காலத்தின் கட்டாயமும் கூட. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்களோடு இருந்த கட்சிகள்ல இடதுசாரிகள் கூட இப்ப நாங்க அவர்களோடு இல்லை என்பதாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. கொங்கு நாடு மக்கள் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு அந்த ஈஸ்வரன் அவர்கள் மட்டும்தான் அதை எப்படி முடிவெடுப்பார்கள் அவர்களே அந்த கூட்டணி இன்னும் இருக்கிறது அப்படின்லாம் அவர் பேசியிருந்தார். சோ அப்ப திமுகவுக்கு இது காலத்தினுடைய கட்டாயம். ஆனால் தனித்து போட்டி என்பது திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப சவாலாகத்தான் இருக்கும். ஆனா கட்சி வளரும். அப்படி செய்வதன் மூலமாக தான் கட்சியினுடைய கட்டமைப்பை இன்னுமே பலப்படுத்த முடியும். நீங்க கடைசியாக அவர்கள் தனித்து சந்தித்த தேர்தல் 2014 பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் என்ன முடிவுகள் வந்தது? கிட்டத்தட்ட ஒரு பெரிய பின்னடைவாக வந்தது. இன்னைக்கு விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்துட்டாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணியும் அந்த பக்கம் நகர்ந்து விட்டது. அப்ப திமுகவுக்கு இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயத்தால் தனித்து போட்டி என்கிற இடம் நகர்த்தப்படுது. அதை தொண்டர்களுக்கு ரொம்ப எளிதா கன்வே பண்றதுக்காக இது போன்ற வாதங்கள் தொடர்ந்து திமுகவால் முன்வைக்கப்படுது அப்படின்னு பாக்குறேன். தொண்டர்களுடைய விருப்பமாகவும் அந்த விருப்பத்தை அவர்கள் பேச தொடங்கியிருக்காங்க. பட் அது எப்படியாக இருந்தாலும் திமுகவுக்கு அது நல்லதுதான், நலன் தான் பயக்கும். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தொகுதிகளால பல தொகுதிகளை இழந்திருக்காங்க சார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா பத்மநாபபுரம் தொகுதி, அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்களோட தொகுதி, அந்த தொகுதியே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக திமுக ஜெயித்த தொகுதி. 4 முறையாக தொடர்ந்து திமுக தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. 2011, 16, 21 வரிசையா ஜெயிச்சிட்டு இருந்த தொகுதி. ஆனா இந்த முறை இடதுசாரிகளை திருப்திப்படுத்துறதுக்காக கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸுக்கு கொடுத்த பல தொகுதிகளை இப்படி நம்ம சொல்லலாம். திமுகவினுடைய பாரம்பரிய தொகுதிகளை முதல்ல மீட்க முடியும் இதனால. அப்படியெல்லாம் சில காய் நகர்த்தல்கள் இதுக்குள்ள இருக்கும். அப்படி செய்தால் அது திமுகவுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் அதன் வழியா. ஏன்னா நீங்க இந்த முறை திமுகவினுடைய தோல்விக்கு இப்ப என்னதான் ஒரு 60 புதுமுகங்கள் விட்டாங்க, அதனால தோல்வி அப்படின்னு பல வடிவங்கள் கொடுத்தாலும் கூட பல தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு தாரை வார்த்ததுனாலதான் திமுகவுக்கு 59 இடங்களாக சுருங்கி போச்சு. அந்த வகையில திமுகவுக்கு லாபத்தை தரலாம் அப்படின்னு தான் பாக்குறேன். திரு சிவப்பன், நான் வரேன். திரு சிவப்பன், கூட்டணி கட்சிகளே இல்லாம தனித்த பலத்தோடு இல்ல விரும்பிய கட்சிகள் கூட்டணியாக இருந்துக்கட்டும், ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இனிமே திமுக நகரும் முயற்சியை கைவிட்டு தன் சொந்த பலத்துல இனிமே எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னு நகர்வது அந்த கட்சிக்கு சாதகமான அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ள அவங்கள பொசிஷன் பண்ணுமா? அது இப்போதைக்கு அவங்க அந்த முடிவு எடுக்கலாம், நம்ம கட்சியை பலப்படுத்தணும். ஏன்னா இப்போ நீங்க அடுத்து வர்றது உள்ளாட்சி தேர்தலாம், அதுல பெருசா கூட்டணி எல்லாம் கிடையாது. அதுல இந்த லோக்கல் ஈக்குவேஷன்ஸ் பிளஸ் நீங்க சென்னை பை எலெக்ஷன் அது ஒன்றும் பெரிய இது இல்லை, முக்கியம்தான் இருக்கும். பட் நீங்க ஒரு ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னும் போது 2029 தான் இருக்கு. ஸோ அந்த 3 வருஷத்துல கட்சியை பலப்படுத்தலாம். பட் ஃபியூச்சர்ல என்ன நடக்குங்கிறத யாருமே கணிக்க முடியாது. அன்னைக்கு ஒரு கூட்டணிக்கான தேவை ஏற்பட்டால் அப்ப அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க கூட்டணி வைக்கிறது தான் பொலிட்டிக்கலி ப்ரூடென்ட். பட் நீங்க கட்சியை வளர்க்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா திமுகவினுடைய முன்னோடிகளான கனிமொழி போன்றவர்கள் சொல்றது என்னன்னா, நாங்க தேர்தலுக்கு முன்ன வரும்போது ஒரு 3-4 தேர்தலில் நிறைய இடங்கள்ல இந்த தொகுதி நீங்க 30 வருஷமா 25 வருஷமா கூட்டணிக்கே கொடுத்துருக்கீங்க, இங்க திமுக உறுப்பினருக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு 30 வருஷம் 40 வருஷம் போது அங்கெல்லாம் நீங்க கட்சியை வளப்படுத்தி அது அடுத்த தேர்தலில் அங்க ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படி நீங்க கட்சியை வளர்க்கலாம். பட்
கூட்டணியே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து எந்த கட்சியும் இதற்கு மேல தமிழ்நாட்டில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஏற்ப அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த ஸ்டாண்ட் அவங்க மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் திமுகவுக்கு என்னன்னா, அவங்க மீது வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய விமர்சனம் வந்து நீங்க கூட்டணி இல்லாம ஜெயிச்சதே கிடையாது, ஸோ அதை மாத்தி காட்டலாமா, அதற்கான மாத்தி காட்டுறோமோ இல்லையா, அந்த முயற்சியில போலாமா அப்படிங்கிறது கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ செந்தில் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 70 தொகுதிகள் நீங்க கொடுக்குறீங்க, அந்த 70 தொகுதியும் நீங்க சேர்த்து நின்னீங்கன்னா நீங்க வெற்றி பெறீங்களோ இல்லையோ உங்களுடைய வாக்கு சதவீதம் பெர்சன்டேஜ் வேணும்ல ஜெயிக்கிறதுக்கு. சீட் கன்வர்ஷனுக்கு 35-40% வேணும்ல. ஒரு சொல்றது வந்து நீங்க ஜெயிக்கவே இல்லைன்னா கூட உங்களோட ஓட் பெர்சன்டேஜ் உங்களோட கட்சியை வளப்படுத்தலாம். உங்களுக்கு 24% தான் இருக்குதுங்கிறத தாண்டி இல்லை எங்களுக்கு 30 இருக்கு 35 இருக்குங்கிறத நீங்க காமிக்கலாம்ல. ஏன்னா இப்போ இந்த தேர்தலில் திமுக அதிமுக தோல்வி அடைந்திருந்தாலும் கூட 50% ஆஃப் த ஓட் ஷேரை அவங்க 2 கட்சி தான் இன்னைக்கும் கண்ட்ரோல் பண்றாங்க as we speak. ஸோ அதனால அவங்க வளர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அவங்க இதோட முடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க அதற்கானது அந்த ரெமிடியல் மெஷர்ஸை ஸ்டெப்ஸை எடுத்தாங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு அந்த கொள்கை அப்படிங்கிறத அந்த 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 ஒரு கேடர் ஸ்ட்ரென்த் வந்து பெருமளவில் இருக்கு திமுகவுக்கு. இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து தான் விலகல்கள் அதிகமாக இருந்து தாவேக்காவுக்கு போதே தவிர திமுகவில் பெருமளவுக்கு அந்த விலகலோ இல்லை ஒரு எம்எல்ஏ போகிறதோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அந்த கட்சியை வலுப்படுத்துறதா இருந்தால் அவங்க அதுக்கான சரியான பாதையில் போனாங்கன்னா நிச்சயமாக வலுப்படுத்தலாம். அந்த அறுவை சிகிச்சையை திமுக செய்யணும். ஆமாம் சார், அதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் அடுத்து வரக்கூடிய பொது தேர்தல். ஒருவேளை இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய பிரச்சனை கேரளாவில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த இந்தியா கூட்டணியில் கூட அவங்க காங்கிரஸின் மீது எல்லா கட்சி தலைவர்களும் விமர்சனத்தை வைத்தார்கள். ஒருவேளை ஒரு 3வது அணி தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க தனித்து விடப்படுவது காங்கிரஸ் தேசிய அளவில். அது ரொம்ப முக்கியமாக வச்சுக்கிறேன். இனிமே பாஜக பிரச்சனை இல்ல காங்கிரஸ் தனித்து விடப்படுங்க. இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். நீங்க அந்த வார்த்தைக்கு தான் வரேன். இப்ப இங்க தனித்து விடப்பட்டிருப்பது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி. தனித்து விடப்பட்டிருப்பது பாசிச எதிர்ப்பு. அந்த நோக்கத்தில் சிலர் வெற்றி பெற்று விட்டார்களோ என்ற ஐயப்பாட்டை வைக்கிறேன். நேர்பட பேசி மூலமா ரொம்ப முக்கியமான வாதம் சார் இது. 2019 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது கூட்டணியாக. 2021 திமுக வெற்றி பெற்றது. 2021 பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலும், இடைத்தேர்தல்களிலும், உள்ளாட்சி தேர்தல்களிலும் வெற்றி பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்றது. இது அனைத்துமே பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பதை ஸ்ட்ராங்கா டிஎம்கே பிச் பண்ணாங்க. ஆனால் அந்த பாசிச எதிர்ப்புங்கிறத ரொம்ப கேஷுவலா மலினப்படுத்தி ரொம்ப அதை நீர்த்து போக செய்தவர் திரு விஜய் அவர்கள். பாசிசம்னா பாயாசமானு அதை கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப டைல்யூட் பண்ணார். பாசிசம் பாயாசம் என்று ஆக்கினார். இன்னைக்கு என்ன நடக்குது? பாசிச எதிர்ப்பு இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு இந்த தேர்தல் எதிர்ப்பை ரொம்ப தீவிரமா வச்ச காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் எல்லாரும் திரு விஜய் நம்பி. ஆனா யாருமே இப்ப பாசிசம்னு பேசவே இல்லையே. இன்றைக்கு பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு பாஜகவோடு ரகசிய உறவை விஜய் உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார்ல டெல்லியில. ஆமா தானே? உங்க சேனல் தான் வந்துச்சு அது செய்தியா. பாஜக, தாவேகா, மோடி, விஜய் ரகசிய உறவு வெளி வந்துச்சா இல்லையா? முன்வரிசையில் நின்னார்ல விஜய். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு பிறகு முன்வரிசையில் விஜய் நின்னார்ல சார். ஸ்டாலின் நின்னப்ப அவர் அதான் சொன்னாரு, ரகசிய உறவு. இன்னைக்கு நீங்க முன்வரிசையில் நிக்கிறீங்களா? அப்ப பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் ரகசிய உறவு, மோடிக்கும் விஜய்க்கும் ரகசிய உறவு. சார் இது ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாசிச எதிர்ப்பை பலவீனப்படுத்துவதற்காக இன்னொன்னு சொல்றேன். அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு திராவிடம், நான் ஒரு வார்த்தை சார், லாஸ்ட் வார்த்தை. திராவிடம் நீங்க சொல்ற மாதிரி அது யாரு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல யாரு செஞ்சதுக்கு யாரு உடந்தையா இருக்காங்க? அதை விஜய் தான், வேற யாரு? அதுக்கே இவங்கலாம் உடந்தையா இருக்காங்க. யாரெல்லாம்? இடதுசாரிகளும் விசி. நீங்க ஆஃப்டர் எலெக்ஷன் அதுதான் இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது தெரியுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒட்டி அது தெரியும். கூடுதலா ஒரு வார்த்தை, நீங்க இத ஸ்ட்ராங்கா பேச வேண்டிய விஜய் இந்த நிமிடம் வரைக்கும் இதை பேசவே இல்லை. எதை இல்ல, இப்ப உங்க கோபம் விஜய் மேலதான், கூட இருக்கிறவங்க மேல இல்ல. இல்ல கூட சார் ரெண்டு வாதம் நான் சொல்றேன். நான் வரேனே இடைவேளைக்கு. சரி, ஒரு கேள்வி கேட்டு போறீங்க, அப்ப பதில் சொல்ல வாய்ப்பு கொடுங்க. திரு ரகு, திமுக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்ங்கிறது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தும் போது மீண்டும் அது மாநில கட்சிகள் தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகரும் அப்படின்னு செந்தில் சொல்றாருல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் 91 தோல்வியை விட இது பெரிய தோல்வி நான் நினைக்கிறேன் திமுகவுக்கு. ஆமா, ஏன்னா அப்ப 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா கூட பைபோலார். இப்ப மல்டி கார்னர் கான்டெஸ்ட் திமுகவுக்கு அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தது. அந்த அட்வான்டேஜஸை பயன்படுத்திக்க முடியல.
புது பிளேயர்கிட்ட தோத்துருக்காங்க. அப்புறம் இந்த கணக்கு இருக்குல்ல 1.72 crores டிவிக்கு கிடைச்சது, நம்மளுக்கு 17 லட்சம் 14 லட்சம் தான் குறைஞ்சு கிடைச்சது. அந்த பேச்சை வந்து இப்ப திமுகவே விட்டாங்க. அது வந்து வேலிடான பேச்சு கிடையாது. எந்த கட்டமைப்பும் இல்லாத ஒரு கட்சி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கட்சி, கொள்கையே இல்லாத கட்சி, பிரச்சாரம் செய்யாத கட்சி அவ்வளவு வாங்கி இருக்குது, பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வாங்கி இருக்குது. நீங்க வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கட்சி, இவ்வளோ கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து 50 லட்சம் வாக்குகள் எழுந்திருக்கிறீங்க. திமுக கூட்டணி 50 லட்சம், ஏடிஎம்கே கூட்டணி 50 லட்சம். அதை விட பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் போட்டி டிவிகேவோட உதயநிதி ஸ்டாலின் வந்து இபிஎஸ் போட்டோ எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதை அவர் ஒத்துக்கிட்டாரு. எதிரி யாருன்னே தெரியாம நாங்க பிரச்சாரம் பண்ணுவோங்கிறத அவர் இப்போ ஒத்துக்கிட்டாரு. சாமிநாதன் முதல் சுற்றுல பேச அப்புறம் வந்து பைபோலாரா பொசிஷன் பண்ணல. ஆக்சுவலா திமுக பண்ண வேண்டியது இந்த களத்தை பைபோலாரா மாத்தணும். ஏடிஎம்கே வந்து வீக் ஆயிடுச்சுங்கிறத அவங்க உணராம ஏடிஎம்கே எதிரி மாதிரி பேசினது, பிஜேபி எதிர்ப்புக்கு அவ்வளவு இந்த சட்டமன்ற தேர்தலில் பலன் இருக்காதுன்னு தெரிஞ்சு அதை பேசினது முக்கியமான எதிரியை விட்டாங்க. இது திமுக மட்டுமில்ல, ஊடகங்கள், நான், ரகு எல்லோருமே, ஒரு சிலரை தவிர, இன்னும் சொல்ல போனா பெருமாள்மணி பேர் சொல்லி சொன்னா பெருமாள்மணி மட்டும் தான் நம்பினாரு. ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி ஆகணும், மற்ற எல்லோருமே தாவேகா சில இடங்களை பெறும், வாக்கு சதவீதம் வரும், இப்படித்தான் சொன்னமே தவிர திமுகவும் அந்த தவறை செய்தது. எந்த தவிர விஜயை குறைமதிப்பீடு செய்தார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தேர்தல் முடிவுகள் அதை உணர்த்தி இருக்கின்றன. இனி திமுக தாவேகா என்று அரசியல் களம் மாறும் என்று சொன்னால் அந்த சண்டையை திமுக போடும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு செய்யும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான